மிகப்பெரிய நிறுவனமா இருக்க ஃபேஸ்புக் நிறுவனம் அவங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காக்கு மொனடைசேஷன் எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டென்ட் பேஸ்டா கொடுக்குற அட்ஸுக்கு வந்து ரெவன்யூ வந்து வரல. அதாவது மிட் ரோல்ல வந்து அட்ஸ் வந்து ரன் பண்ணலாம். யூடியூப்ல ரன் ஆகுற மாதிரியே ஃபேஸ்புக்லயும் பார்த்தோம் அப்படின்னா அட் வந்து ரன் ஆகி நம்மளுக்கு மணி மேக் பண்றதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. பட் அது ஒபிஷியலா ஸ்ரீலங்காக்கு வந்து எலிஜிபிளா இருக்கல. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட சில பேஜஸ்க்கு வந்து இந்த ஃபேஸ்புக் மூலமாக மொனடைசேஷன் வந்து ஆன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஒஃபிஷியலாக அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தா சம்டைம்ஸ் வந்து எலிஜிபிள் கண்ட்ரியில் ஸ்ரீலங்கா வந்து ஷோ ஆகுது, சம்டைம்ஸ் பார்க்கும்போது ஸ்ரீலங்கா ஷோ ஆகுது இல்லை. ஸோ ரீசெண்டாக அட் பண்ண நிலை இன்னுமே ட்ரையலில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸ்ரீலங்கா வந்து இந்த மொனடைசேஷன் ப்ரோக்ராமில் வந்து அட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது இப்போ ட்ரையல் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால குறிப்பிட்ட சில பேஜஸ்க்கு வந்து இந்த மாதிரி மொனடைசேஷன் டூலை வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி உங்களுடைய டாக்ஸ் டீடைல் கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வித்ட்ராவல் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து கொடுத்து